அண்ணாமலை 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 கண்ணை தோற பாரு அண்ணாமலை. அண்ணாமலை என்னாச்சு? அண்ணாமலை அம்மா அண்ணாமலை அம்மா என்னாச்சு அம்மா? கண்ணை திறந்து பாரு அண்ணாமலை. அண்ணாமலை அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா அண்ணாமலை கண்ணை திறந்து பாருங்க. அண்ணாமலை. அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா வருண் அம்மா கண்ணை திறந்து அம்மா ஒண்ணு பாருப்பா. இல்லப்பா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா என்னாச்சுமா? அம்மா டாக்டர் வாங்க டாக்டர். வாங்க. டாக்டர் அம்மா கொஞ்சம் திடீர்னு பாருங்க இறங்கி டாக்டர், வந்துட்டாங்க. கொஞ்சம் என்னன்னு பொறுமையா பாருங்க இருங்க, டாக்டர். நான் என்னன்னு பாக்குறேன். கொஞ்சம் எல்லாரும் வெளிய இருங்க ப்ளீஸ். அம்மா. சம்பந்தி டாக்டர் அண்ணாமலைக்கு ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கேன், பயப்படாதீங்க. டாக்டர் அம்மாக்கு என்ன ஆச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, ஹை பிரஷர், அதான் இந்த மயக்கம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். டாக்டர் அண்ணாமலை ஹாஸ்பிட்டல் ஏதாவது கூட்டிட்டு போகணுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், பயப்படாதீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவங்க ஷாக் ஆகுற மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க, பாத்துக்கோங்க. என்னப்பா ரொம்ப பயந்துட்டியா? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை கண்ணா. பாத்து. அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, அழாதப்பா. நீ இப்படி அழறத பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அன்னைக்கு உங்க அப்பா இப்படிதான் என் முன்னாடி கலங்கி உட்கார்ந்திருந்தாரு. நீ வயித்துல இருக்கும்போது அம்மா உன்கிட்ட எப்பவும் பேசுவ. நீயும் நான் சொல்றத கேட்டு வயித்துக்குள்ள முண்டுவ. கண்ணா, கண்ணா. அம்மா பேசுறது உனக்கு கேக்குதா கண்ணா? நம்ம குழந்தை பேசுறது கேக்குறான். அப்படியா? நீங்க கேளுங்க. சரி. கண்ணா, அம்மா பேச்சு மட்டும்தான் நீ கேப்பியா? அப்பா பேச்சு கேட்க மாட்ட தம்பி? இது என்ன, அப்பா கூட பேச மாட்டேனே? சரி, அப்ப நீ அம்மா பேசுறது மட்டும் கேளு. அதுக்குறாங்க. அப்படி சந்தோஷமா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு இருந்த. ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நான் உன்கிட்ட பேசினேன். உன்கிட்ட அசைவே இல்லை. நீங்க பயப்பட தேவையில்ல, குழந்தையோட ஹார்ட் பீட் நல்லாவே கேக்குது. குழந்தையும் நல்லா இருக்காங்க. எனக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும்பா. நீ வயித்துல இருக்கும்போது
ஒரு நாள் மழையில நனைஞ்சிட்ட. அப்போ நீ வயித்துக்குள்ள முண்டுன. எனக்கு பிடிச்ச மழை உனக்கும் பிடிக்கும் போலன்னு நினைச்சு அடிக்கடி மழையில நனைஞ்சேன். அதனாலதான் எனக்கு காய்ச்சல் வந்து உன்னையும் பாதிச்சிருச்சு. அப்பதான் நீ அசைவில்லாம இருந்த. இப்பவும் நீங்க அதை தானமா பண்றீங்க. உங்களுக்கு பிடிக்குமே தானே வெண்ணிலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூட முடியலையேம்மா. இந்த நேரத்துல நான் இத சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். இந்த நிமிஷம் எனக்கு ஏதாவது ஆனா கூட எனக்கு கவலை இல்லை. நான் நிம்மதியா இருப்பேன். ஏன்னா உன்னை பார்த்துக்க வெண்ணிலா இருக்கா. என்னை விட உன்னையும் நம்ம குடும்பத்தையும் சந்தோஷமா பார்த்துப்பா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சாரி கண்ணா, முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். டைம் ஆச்சு, போலாமா? ஏங்க ஏன் எதுவும் பண்ணாம இருக்கீங்க? என்னப்பா பொண்ணு காதல என்ன சொல்லிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணு. என்ன கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாப்பிள்ளையும் பொண்ணும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க.